எவ்வளவு அழகான, என்ன அலங்காரம், எவ்வளவு அழகா இருக்கு. பாக்குறதுக்கே தெய்வீகம். இந்த கோவிலும் எலாபரேட்டா எவ்வளவு அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் ஜி. தேங்க்ஸ் அலாட் ராஜிஜி. வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். பாடுறது காதுல விழல, நான் ரொம்ப மைல்டா பாடிட்டு இருந்தேன் டாக்டரின்ல. அது சரியா காதுல விழல. அதுக்குன்னு தனியா அவங்களோட ஒரு பாட்டே வச்சிடலாம். கேட்டுது கொஞ்சம். जय श्री कृष्ण। प्रार्थना श्लोक। ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनसष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति सर्वस्य चाहं हृदि सन्निविष्टो मत्तस्मृतिज्ञानमपोहनञ्च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृत्वेदविदेव चाहम्। பியூட்டிஃபுல். மனப்பாடமா சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நேற்றுக்கு 16வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம். தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். தெய்வ குணங்கள் அசுர குணங்கள் பத்தி சொல்லி, அதனால அதோட என்ன, எப்படி கிடைக்கும், எந்த மாதிரி பலன் கிடைக்குங்கிறத பத்தி பகவான் சொல்ற அத்தியாயம் இது. அதுல 5வது 21வது ஸ்லோகங்களும் நம்ம பிரேயரா எடுத்துருக்கோம். அதை நான் சொல்லிடுறேன். தைவீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரீமதா மாஷுச்ச சம்பதந்தைவீமபிஜாதோசி பாண்டவ त्रिविधन्नरकस्येदन्द्वारन्नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभस्तस्मादेतत्त्रयं त्यजेत्. 2 ஸ்லோகங்கள் நேற்று எடுத்துருக்கோம். அதோட ரிவிஷன் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 3, 4, 5 எடுத்துக்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. श्रीमद् भगवद्गीता अथ षोडशोऽध्यायः. श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानन्दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वं मार्दवं ह्रीरचापलम्. இந்த மாதிரி தெய்வீக குணங்கள் இருக்கிறவாளுக்கு திருப்பி திருப்பி இப்படிதான் வருது வாயில, ஆனா கரெக்ட் இல்ல. பக்தியோட யார் இருக்காளோ அவளுக்கு இந்த தெய்வீக குணங்கள் இருக்கும். அந்த தெய்வீக குணங்கள் என்னது அப்படிங்கறதான் பகவான் இங்க எடுத்துக்காட்டா சொல்றார். 2 ஸ்லோகங்கள்ல இதை பற்றி சொல்லிட்டு 3வது ஸ்லோகம்ல அதையே கண்டினியூ பண்றார். 3வது ஸ்லோகம். தேஜः க்ஷமா धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीमभिजातस्य भारत. தேஜக ஒளிமயம், க்ஷமா மன்னித்தல்,
திருதி துணிவு, சௌச்சம் தூய்மை, அத்ரோஹோ பகைமையின்மை, ந இல்லை, அதிமானிதா தற்பெருமை, பவந்தி ஆவார், சம்பதம் குணங்கள், தெய்வீம் தெய்வீக, அபிஜாதஸ்ய பெற்றவர்களின், பாரத அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். தெய்வீக குணங்களை பெற்ற ஒருவரிடம் ஒளி, மன்னிப்பு, மன உறுதி, தூய்மை, பகைமை இல்லாமை, ஆணவம் இல்லாமை ஆகியவை காணப்படுகின்றன அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு சிலமா பார்க்கலாம். தேஜா க்ஷமா, தேஜா இந்த குறைச்சலா சொன்னா போறோம். தேஜா க்ஷமாலாம் சொல்ல வேண்டாம். தேஜா க்ஷமா, அந்த க்ஷ வருதுனால இந்த கொஞ்சம் வர மாதிரி சொல்லிண்டு தேஜா க்ஷமா, திருத் அங்க க்ஷமா திரு வேண்டாம், இது வரக்கூடாது, ஏன்னா திரு தனி அக்ஷரம். தேஜா க்ஷமா, திருதி சௌச்சம், திருதி திருதி இல்ல திருதி, திருதி சௌ ஔ அது அழிச்சு சொல்லலாம். திருதி சௌச்சம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா திருதி சௌச்சமத்ரோஹோ, மத்ரோ மேல் ஆகாத் கொடுத்து சௌச்சமத்ரோஹோ, நாதிமானிதா, நாதி நா நெடில் எழுத்து, தீ குறில் எழுத்து, மானி மா நெடில் எழுத்து, நீ குறில் எழுத்து, தா நெடில் எழுத்து. தேஜ க்ஷமா, திருதி சௌச்சமத்ரோஹோ, நாதிமானிதா, பவந்தி சம்பதம் தெய்வீம், பவந்தி பவந்தி இல்ல ப, பவந்தி வ மேல் ஆகாத் கொடுத்து, பவந்தி சம்ப ச மேல் ஆகாத் கொடுத்து, சம்பதம் தெய்வீம், தை அழுத்தி சொல்லணும், வீம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா தைவீம் அபி, தைவீம் அபி, பவந்தி சம்பதம் தெய்வீம் அபி, மபிஜாதஸ்ய, மபிஜாத ஜா நெடில் எழுத்து, தஸ்ய தமிழாக, மபிஜாதஸ்ய பாரத, பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இல்லையா? भानुजी जय श्री कृष्ण सर जी। तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति सम्पतं दैवीमभिजातस्य भारत। Beautiful जी, almost correct. பவந்தி வருது, பவந்தி சொல்லலாம் பட அது ரெண்டு தப்பு தெரியுது சார், ஆனா அது சொல்றதே அப்படி வந்துடுறது. ஜாத்தஸ்யன்னு வருது, ஜாத்தஸ்ய சொன்னீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணின்னு சொன்னாங்க, எல்லாம் பெர்ஃபெக்டா வரும், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ பகவான் வந்து இன்னும் கொஞ்சம் தெய்வீக குணங்களை ஆட் பண்ணியிருக்கிறீங்க. தேஜக, தேஜகன்னா ஒளிமயமான, ஒளிமயமானன்னா சாத்விகுணத்துல இருக்கிற அந்த ஒளிமயமான அந்த மாதிரி இல்லை. அந்த ஒளிமயத்துல இருந்து ஒளி எதுல இருந்து வருதுன்னா, எங்க எதுல எனர்ஜி இருக்கோ அதுல இருந்து தான் ஒளி வரும். அக்னியில எனர்ஜி இருக்கு, ஒளி வருது, அந்த மாதிரி. ஆனா நார்மலா நம்ம இந்த எனர்ஜி எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த இந்திரியங்களால வர சுகானுபவங்களை அனுபவிக்கிறதுக்கோ பொருள்களை சேகரிக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்றோம் இந்த எனர்ஜியை. ஆனா இதே ஒரு தபஸ் மாதிரி எடுத்துட்டோம்னா, அந்த எனர்ஜி எல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணிட்டோம்னா, அதுல இருந்து வருதான் தேஜக. எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருக்கு. யாருக்கெல்லாம் ஜீவனம் இருக்கோ அவளுக்கெல்லாம் ஜீவன் இருக்கோ அவளுக்கெல்லாம் எனர்ஜிங்கிறது இருக்கதான் இருக்கு. ஆனா அந்த எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தின்றோம்னா, தபஸ் மாதிரி பண்ணிட்டோம்னா, அதுல இருந்து வர்றதுதான் இந்த ஒளி. இந்த உபவாசம் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி விபஷ்னா பண்ணிட்டு எல்லாத்தையும் அடக்கிட்டு இருந்தாலும், அதுல இருந்து இந்த உபவாசம் பண்ணி முடிச்சப்புறம் தானாவே முகத்துல ஒரு ஒளி வரும். உடம்பு க்ஷீணமா இருக்கும், ஆனால் முகத்தில் ஒளி இருக்கும்.
எப்படி இப்படி ஒரு ஒளி பிரகாசமா இருக்கிறது அப்படின்னு மாதிரி தோணும். இதே மாதிரி நல்லா மெடிடேட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அடக்கிட்டு இருந்தேன்னா அந்த மெடிடேஷன் முடிஞ்ச அப்புறம் ஒளிமயமா இருக்கும். அதான் தேஜா, பவர், எனர்ஜி. அவ கிட்ட வந்தாலே நமக்கு வந்து எல்லா துக்கமும் போற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங். தப்பு பண்றவா கூட அவ கைத்தால வந்தா அப்படியே மெல்ட் ஆகி விழுந்துருவா. அங்குலிமாலா கதையெல்லாம் படிச்சு வா தெரியும். புத்தரை பார்த்தோன்னா அவனுக்கு இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாம் போயிடுறது. கெட்ட குணம் எல்லாம் போற மாதிரி வருது அவளுக்கு. ஏன்னா இந்த மாதிரி இதுதான் தேஜா. தேஜாங்கிறது நம்மளோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிட்டு வச்சோம்னா அதுலேருந்து வர ஒரு ஒளி, அதுலேருந்து வர ஒரு பவர், அதுலேருந்து நமக்கு கிட்டக்க வர வாழ்க்கெல்லாம் நம்மளால அந்த அந்த பவரை உணர முடியும். அந்த மாதிரி அதான் தேஜா. இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு போறோமோ ஆர் ஒரு மகான பாக்குறோமோ அவ கால விழுறோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு எனர்ஜி நமக்கு மேல வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் தான் எங்க, இதெல்லாம் தேஜா. எப்படி பிரகாசமா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் மகா பெரிவாளோ புது பெரிவாளோ பால பெரிவாளோ பார்த்திருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் வந்தது. அவ மூஞ்சில ஒரு பிரகாசம் தனியா இருக்கும். அது அவ சாப்பிடுற உணவெல்லாம் ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சத்து இல்லாத ஒரு உணவு சாப்பிடுவா. தூக்கமும் அறத்தூக்கம் தான் அவளுக்கு. எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்கா. எல்லாத்துக்குமே தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த எனர்ஜி எல்லாம் அப்படியே ஒளிமயமா வருது. அந்த ஒளிமயமான அந்த பவர் தான் இங்க தேஜா. அடுத்தது க்ஷமா, மன்னிப்பு. இதான் க்ஷமா. இது தூயமான க்ஷமாவா இருக்கு. இப்ப வந்து தன்னோட குழந்தைகளும் தனக்கு தெரிஞ்சவாளும் தப்பு பண்ணா நான் அவளை மன்னிச்சிருவேன் அப்படிங்கிறது வந்து க்ஷமா இல்ல. இல்லைன்னா பெரிய அஜானுபாவன் ஒருத்தனை அவன் வந்து உங்களை அடிச்சா நீ என்ன அடிச்ச பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றது வந்து பயந்துன்னு சொல்றது. அது வந்து இல்ல, அந்த க்ஷமா இல்ல. எந்த மாதிரியான ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, யாரு தன் மேல கோபத்துல இருக்காளோ துவேஷத்துல இருக்காளோ தன்னோட அன்போட இருக்காளோ எந்த மாதிரியான ஒரு மனுஷன்ட்டையும் மன்னிக்கிறது தான் க்ஷமா. அக்ரோதா வேற க்ஷமா வேற. அக்ரோதாங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிறது. யாராவது நம்மள துவேஷத்தோட இருந்தாலும் அது இருக்கிற அந்த துவேஷத்தை நமக்கு வர அந்த கோபத்தை வராம தனக்குள்ள பார்த்துக்கிறது தான் அக்ரோதா. க்ஷமாங்கிறது நமக்கிட்ட யாராவது துவேஷம் பண்ணாலும் அவளை மன்னிக்கிறது தான் க்ஷமா. சோ அது க்ஷமா. அப்புறம் திருதி, உறுதியோட இருக்கிறது, பேலன்ஸ்டா இருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையாக துக்கமான சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கிறதையும் உறுதியோட இருக்கிறது திருதி. 18வது அத்தியாயத்திலும் திருத்தியாயா தாரயத்தே மனப்பிராணேந்திரியா கிரியாக யோகேனாவ்யபிசாரிண்யா திருதிஸ்ஸா பார்த்த சாத்விகி. யோகம் மூலம் கிடைத்த இந்த உறுதிப்பாடு எது மனம் பிராணம் மற்றும் இந்திரியங்களின் செயல்களை தக்க வைக்கிறதோ அந்த அசையாத உறுதிதான் சாத்விகம். சாத்விகத்துல தான் உறுதி. நம்மளோட வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வரும். எப்ப நம்மளோட எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடலாங்கிற ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் சொல்றோம். அந்த மாதிரி இதுக்கு மேல என்னால் தாங்கிக்க முடியாது. அந்த சமயத்திலையும் தன்னோட அதோட பிடிச்சுன்னு இருக்கிறது தான் திருதி. அடுத்தது சௌச்சம். இது வந்து முதல் ஸ்லோகத்திலேயே சத்துவ சம்சுத்தி அப்படின்னு சொல்லிட்டேலே, அங்கேயும் தானே தூய்மை அப்படின்னால இது சௌச்சம்ங்கிறேல இதுவும் தூய்மை தானே அப்படின்னா இது வந்து வெளியில இருக்கிற தூய்மை.
சத்துவ சம்சுத்தி உள்மனசுக்கான தூய்மை. சௌச்சம்ங்கிறது வெளியில இருக்கிற தூய்மை. வெளியில இருக்கிற தூய்மை உடம்போட தூய்மை, வாக்கோட தூய்மை, தன்னுடன் உற்றார் உறவினர்களோட இருக்கிற தூய்மை, பணத்தில் தூய்மை. உடம்ப அழுக்கில்லாம வச்சுக்கிறது, மலம் இல்லாம இருக்கிறது, வாயில ஒரு அழுக்கு இல்லாம இருக்கிறது, தன்னோட குழந்தைகளையும் தன்னோட வீட்டுல இருக்கிற உற்றார் உறவினர்களும் இந்த தூய்மையான ஒரு சூழ்நிலையில வச்சிருக்கிறது. பணத்தில் தூய்மை இருக்கிறது, அதாவது விவகாரத்தில் தூய்மை இருக்கிறது. திருட்டு மனசு இருக்கக்கூடாது, தூய்மையா இருக்கிறது. நீங்க எனக்கு கொடுத்திருக்கேன், நான் உனக்கு திருப்பி கொடுக்க போறேன். நமக்குள்ள இருக்கிறது எல்லாம் ரெண்டும் சேமா தான் இருக்கணும். நீங்க கீழே போக கூடாது, நான் மேல வரக்கூடாது அப்படின்னு பணத்தில் இருக்கிற தூய்மை. இந்த மாதிரி 4 விதமா வெளித்தரப்பான தூய்மை இருக்கு. அதான் இங்க சௌச்சம். பகவான் மேல அதுக்குதான் முதல்ல வந்து சத்துவ சம்சுத்தி சொல்றார். ஏன்னா பகவான்கிட்ட ஒரு பக்தி இருக்கிறவளுக்கு உள்ளுக்குள்ள மன தூய்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த வெளி தூய்மை சௌச்சம், உடம்புல இருக்கிற அழுக்குகளும், பாக்கி இந்த வாக்குல இருக்க அழுக்கும், வீட்டுல இருக்கிற ஒழுக்கமும், பணத்தில் ஒரு ஒழுக்கமும், இதெல்லாம் அப்புறமா வருது. இந்த உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் இந்த தனக்குள்ள இருக்கிற சூழ்நிலை, வீட்டுல இருக்கிற சூழ்நிலை எல்லாம் சௌச்சமா அழுக்கு இல்லாம வச்சிருந்தோம்னா அப்பதான் புரியுறது. இந்த சத்துவ சம்சுத்தியும் சௌச்சமும் ரெண்டும் இருந்தாதான் புரியுது எவ்வளவு நமக்குள்ள இருக்கிற எவ்வளவு அழுக்குகள் இருக்கு, உள்ளேயும் வெளியிலையும் எவ்வளவு இடத்துலயும் அழுக்குகள் இருக்கு அப்படிங்கிறது அப்பதான் புரியும். அப்பதான் அந்த பிணைப்பு போயிட்டே இருக்கும். அப்புறம் அத்ரோஹா, அத்ரோஹா துரோகம் இல்லாம, துரோகம் பண்றதுன்னா துரோகம் பண்றது பிட்ரேயல், அது பண்ணாம இருக்கிறது அத்ரோஹா. நிஜ பிரபுமய தேகஹி ஜெகத கேஹி சனகரஹி விரோத அப்படின்னு ராமச்சரித்திர மனசுல இருக்கு. யார் பகவானை பார்த்திருக்காளோ அவளுக்கு யார்கிட்ட விரோதம் வரும்? இந்த அத்ரோஹா அங்கேருந்து வருது. துரோகானா துரோகம் பண்றது, பிட்ரேயல். அப்ப யாராவது நம்மள வந்து ஒரு துரோகம் பண்ணானா நம்ம அவளோட ரிவெஞ்ச் எடுத்துக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். சோ இந்த ரிவெஞ்ச் எடுக்காம இருக்கிறது தான் அத்ரோஹா. பகவான்கிட்ட இருக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி அத்ரோகமான இந்த யாரையும் புண்படுத்தணுங்கிற ஒரு மனசே வராது. அதான் அத்ரோகா. அப்புறம் மானிதா, நாதி மானிதா. மானிதானா பக்கத்துல இருக்க வாழ்க்கையில நமக்கு ஒரு சம்மானம் வரணும், புகழ் வரணும் பாக்குறது மானிதா. அதிமானிதா அப்படின்னா எல்லார்ட்டையுமே மேல இருக்க நம்மளோட நல்லா இருக்கிறவாழ்ட்டையும் நல்லா இருக்கிறவாளும் நம்மளை புகழணும் அப்படின்னு ஒரு அகம்பாவத்தோட இருக்கிறது. அதாவது தன்னோட செல்ஃப் ஒர்த் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது. நாதிமானிதா இந்த எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் அதிமானிதா. பகவானோட நம்ம கலந்துட்டோம்னா காட் ரியலைசேஷன், பகவானோட நமக்கு ஒன்றாகிறது, இதெல்லாம் ஆகிறத நம்மள்ட்ட இருக்கிற இந்த அகங்காரமும் தன்னை பத்தின ஒரு இன்ஃபிளேட்டட் ஈகோ அப்படின்பா, தன்னை பத்தியே ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறது, எல்லாரும் என்னதான் புகழணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது, இதெல்லாம் கரைஞ்சு போயிடும். அதான் நாதிமானிதா. சோ இதெல்லாம் இருந்தா பவந்தி சம்பதம் தெய்வீம்
அபிஜாதஸ்ய பாரத. இந்த மாதிரி குணங்கள் தான் தெய்வீக குணங்களுக்கான அறிகுறிகள். பகவான் மேல பக்தி இருந்தா இந்த தெய்வீக குணங்கள் அவளுக்கு கிடைக்கும். போன ஜென்மத்திலேருந்து கூட சில தெய்வீக குணங்கள்லாம் நமக்கு வரலாம். ஆனா அது இல்ல. இங்க வந்து பகவான் மேல ஒரு பக்தி இருந்தா வர இந்த குணங்கள் தான் தெய்வீக குணங்கள். ஏன்னா இது பகவான்கிட்டேருந்து வந்தது. இந்த பக்தி இருக்கிறவா பகவான் மேலேயே முழுசா அடைக்கலம் கொண்டவா, அவளுக்கு இந்த தெய்வீக குணங்கள்லாம் நேச்சுரலா வரும். இத படிச்சுட்டு இருக்கிறச்சுதான் சபரியோட ராமரோட அந்த அந்த மீட்டிங் பத்தி படிச்சிருந்தேன். அந்த மீட்டிங் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகான பிரசங்கம் அது. அதுல பகவான் வந்து சபரிகிட்ட சொல்றார், 9 விதமான ஸ்டெப்ஸ் இருக்கு. 9 படிகளை ஏறணும் பக்தியை அடையிறதுக்கு. அத வந்து பகவான் வந்து 9 ஸ்லோகமா ராமச்சரித்த மனசு சொல்றார். நவதா பகதி कहूं तो ही पाई, सावधान सुनु धरु मन माई. இந்த மாதிரி 9 ஸ்டெப்ஸ் நான் உனக்கு சொல்றேன், சாவதானமா இதை கேளு, அப்புறம் என்ன புரிஞ்சு என்னை நினைச்சுன்று. முதல்ல சொல்றார், பிரதம பகதி संतह कर संगा, दूसरी रति मम कथा प्रसंगा. சோ முதல் ஸ்டெப் என்ன? பக்தியோட சத்சங்கம் வச்சுக்கிறது தான் சொல்றேன். முதல்ல சந்தனகர சங்கா, சத்சங்கம் வைக்கிறது தான் முதல் ஸ்டெப். இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப செகண்ட் ஸ்டெப், துசரி ரத்தி மம கதா பிரசங்கா. மம கதா, என்னோட கதைகளை, என்னோட கவிதைகளை, என் மேல இருக்கிற ஸ்தோத்திரங்களை, ரத்தி மம, அப்படியா ஆனந்தமா லயிச்சுன்னு இருக்கணும் அதுல. அதான் ரெண்டாவது. गुरुपद पंकज सेवा तीसरी भगति अमान, चौथी भगति मम गुण गुण करही कपट तजी गान. அப்படின்னு 3வது 4வது ஸ்டெப் பத்தி சொல்றாரு. குருவோட, குருக்கு சேவை பண்றதுதான், தன்மேல ஒரு அபிமானம் இல்லாம பண்றதுதான் 3வது ஸ்டெப். சௌத்தி பகதி மம குணகன கரஹி கபட்ட தஜிகான, இதான் 4வது ஸ்டெப். பகவானோட விபூதிகளை பத்தி பாடுறது, அதுவும் மனசுல ஒரு கபடமும் இல்லாம பாடுறது, இது 4வது. मंत्र जाप मम दृढ़ विश्वासा, पंचम भजन सो वेद प्रकाशा. திருட விசுவாசத்தோட என்ன பத்தி பாடுறது, எப்படி வேதங்கள்ல சொல்லிருக்கோ அத மாதிரி, இதுதான் 5வது ஸ்டெப். छटदम शील बिरति बहु कर्मा, निरत निरंतर सज्जन धर्मा. 6வது சீல விரதி பகுகர்மா, தன் மேல ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட, நல்ல கேரக்டரோட, எல்லாத்தையும் எல்லா பிணைப்புகளையும் துறந்து, எது கர்மமோ அதை மட்டும் பண்றது, எப்படி தர்மம் எப்படி கர்மங்களை பண்ண சொல்லிருக்கோ அந்த மாதிரி பண்றது, இதான் 6வது.
सातव सम मोहिमय जग देखा, मति संत अधिक करी लेखा. ஏழாவது ஸ்டெப் என்னன்னா, இந்த ஜகமே பகவான் தான் அப்படின்னு பாக்குறது. அண்ட் சந்தர்களை பகவானுக்கு சமமாக பாக்குறது. ஆठव जथा लाभ संतोषा, सपने हु नहीं देखई पर दोषा. எட்டாவது, தமக்குள்ள ஒரு ஆசையும் இல்லாம இருக்கிறது. வெறும் ஒண்ணுதான் சந்தோஷா, மனசுல ஒரு சாந்தியும் சந்தோஷத்தோட இருக்கிறது, பரமானந்தத்தோட இருக்கிறது, கண்டென்டோட இருக்கிறது, சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது, போரும் அப்படின்னு இருக்கிறது. அண்ட் கடைசியா சப்பனேகு நை தே கை பரதோஷா, சொப்னத்துல கூட இன்னொருத்தர்கிட்ட பரதோஷா, அவர்கிட்ட தோஷம் பார்க்காம இருக்கிறது. நவம சரல சபசன छलहीना, मम भरोसा हिय हर्षन दीना. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல, இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்தப்புறம் முழுசா பகவான் மேல நம்பிக்கை இடு, முழுசா பகவான்கிட்ட சரணம் அடைஞ்சிடு. ஒரு குழந்தை மாதிரி ஒண்ணுக்கு தமக்குள்ள ஒரு கப்பட்டமும் தம்பமும் இல்லாம இருக்கிறது. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பகவான் மேல முழு நம்பிக்கையோட இருக்கிறது. நவமஹு ஏகஹு ஜின்கே ஹோயி, नारी पुरुष सचराचर कोई, सोई अतिशय प्रिय भामिनी मोरे, सकल प्रकार भगति दृढ़ तोरे. சோ பகவான் சொல்ல, சபரி உன்னோட இந்த பக்தி முழுசா இருக்கு, இருந்தாலும் யாருக்காவது ஒரு ஸ்டெப், ஏதானு இந்த 9 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட இந்த 9ல இருந்தும் அவா எனக்கு ரொம்ப பிரியமா ஆயிடுவா, எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களோட ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ண. அழகான ஒரு பிரசங்கம், சபரியோட பிரசங்கம் எல்லாருக்குமே தெரியும். அதுல சபரியோட பக்திக்கு பத்தி சொல்றதுக்காக பகவான் 9 ஸ்டெப்ஸ் இருக்கு பக்தி பண்றதுல. நீ அந்த எல்லா 9 ஸ்டெப்பையும் பார் பண்ணி வந்திருக்க, உன்னோட பக்தி கம்ப்ளீட்டு. ஆனா யாராவது ஒருத்தர் ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்டெப்ல கூட நின்னா போரும், அதை வச்சுன்னு என்னால அவ எனக்கு பிரியமா ஆயிடுவா அப்படின்னு பகவான் ராமர் ராமாயணத்திலே 3 தடவை தான் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கார். ஒண்ணு லக்ஷ்மணனுக்கு சொல்லியிருக்கார், ஒண்ணு அயோத்தியாவாசிகளுக்கு சொல்லியிருக்கார், 3வது சொன்னது சபரிக்கு. 3 தடவை தான் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி. அதுல இந்த 3வது சபரியோடு அதுல பக்தி பத்தி சொல்லியிருக்கார். இந்த பக்தி பத்தி நம்ம சொல்றது ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்த மாதிரி குணங்கள் எப்படி இந்த பகவான் இந்த 3 ஸ்லோகங்கள்லயும் தெய்வீக குணங்கள் பத்தி சொன்னாலும் பகவானும் ராமரும் அதே தான் கிட்டத்தட்ட. ஆனா அதை 9 ஸ்டெப்ஸா சொல்லி கொடுத்திருக்காரு. சோ அந்த மாதிரி பக்தி இல்லைன்னா இந்த மனசுல இருக்கிற இந்த அழுக்குகளை சௌச்சம் வரவே முடியாது. இந்த 7 இவ்வளவு குணங்களும் இருக்கே, இந்த குணங்கள்லாம் வரணும்னா பக்தி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தா பக்தி இருக்குமா? இல்ல, பக்தி இருந்தா இதெல்லாம் இருக்கும். பிரேம பகதி ஜல பினு ரகுராயி, அபியந்தர மல கபஹு ந ஜாயி அப்படின்னு துளசிதாசர் ராமச்சரித்திரத்தில் திருப்பி சொல்லிருக்காரு. பிரேம பகதி ஜல பினு ரகுராயி, பிரேமம் பக்தி அதோட ஜலம், அது இல்லைன்னா அபியந்தரமல கபஹு ந ஜாயி, தனக்குள்ள இருக்கிற அழுக்கு போகவே போகாது அப்படின்னு. சோ பகவான் இந்த 3 ஸ்லோகத்திலையும்
இந்த தெய்வீக குணங்களை பத்தி நமக்கு விழாவழியா சொல்லியிருக்கா. 26 குணங்களை பத்தி சொல்லியிருக்கா. ஆனா மனசுல பக்திங்கிற ஒரு ஜலத்தினால இந்த மனசை நம்மள சுத்தம் பண்ணலைன்னா இதுல இருக்கிறது ஒண்ணுமே நமக்கு வராது. ஏதாவது வந்திருக்கும் நமக்கு, நம்மளோட பக்தி, நம்மளோட ஜென்மத்தின போன ஜென்மத்தினால. ஆனா அதை பத்தி பகவான் சொல்ல. இது பக்தியிலேந்து வர 26 குணங்கள். இதான் தெய்வீக குணங்கள் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல அசுர குணங்களை பத்தி சொல்றார். दम्भोदर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानञ्चाभिजातस्य पार्थ सम्पदमासुरीम्. தம்போ, ஆணவம், தர்போ, திமிரு, அபிமான, தற்பெருமை, ச மற்றும் குரோதா, கோபம், பாருஷ்யம், அவமதிப்பு, ஏவச்ச மற்றும் கூட, அஜ்ஞானம், அஜ்ஞானம், ச மற்றும் அபிஜாத்தஸ்ய பெற்றவர், பார்த்த அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார், சம்பதம் குணங்கள், ஆசுரீம் அசுர. திமிர், ஆணவம், தற்பெருமை, கோபம், அவமதிப்பு, அறியாமை ஆகியவை அசுர குணங்களை பெற்ற ஒருவரிடம் காணப்படுகின்றன. ஓஷனா பார்க்கலாம். தம்போ, தம்போ இல்ல, தம்போ, போ அது தமிழ் ஆகாத் கொடுத்து, தம்போ தர்போபிமானश्च, தர்போ ரஃபார் கொடுத்து, தர்போ நெடில் எழுத்து, பீமானश्च தமிழ் ஆகாத் கொடுத்து, பீமானश्च அப்படின்னு நிறுத்தாம भीमानश्चक्रोध, चक्रोच मिलागात கொடுத்து चक्रोध पारुष्य दम्भो दर्पो भीमानश्चक्रोध पारुष्यमेव च. पारुष्य पानडलெழுத்து ருஷ்ய ரூ மிலாகாத் மேவ च अज्ञानञ्चाभिजातस्य मिलागात கொடுத்து अज्ञानञ्चाभिजातस्य पार्थ पाकप्रपार கொடுத்து थ पार्थ संपदमासुरीम्. संपद स मिलागात संपदमासुरीम्. बालसुब्रमण्यन जी. भुवना जी சொல்றேனா? दम्भो दर्पोऽभिमानश्च क्रोधः पारुष्यमेव च अज्ञानञ्चाभिजातस्य पार्थ सम्पदमासुरीम्. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா நிதானமா பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ரொம்ப நல்லா. ஸோ இந்த மாதிரி 26 லாங் லிஸ்ட் தெய்வீக குணங்களை பத்தி சொல்லிட்டு பகவான் வந்து ஆசுரி சம்பத்தி அசுர குணங்களை பத்தி சொல்றார். அசுரானா நம்ம அசுரர்கள் இந்த மாதிரி அக்லி ஃபேஸஸ் வச்சுட்டு பார்க்கறதுக்கே பயம் உற்படுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கற்பனையில் இருக்கும். அசுர அப்படின்னா யாரு தன்னோட நோக்கங்கள் வந்து வெறும் இந்த பிளஷர்ஸ்ல வச்சுட்டு இருக்காளோ, காமங்கள் வச்சுட்டு இருக்காளோ, அவாதான் அசுரா. ஸோ சாதாரணமா மனுஷா கூட அசுரனா இருக்கலாம். இந்த மாதிரி இந்திரங்கள்னால வர சுகானுபாவங்களை பின்னாடியே அலையிறவா அசுரா. அதுல முதல்ல தம்ப அப்படிங்கிற தன்கிட்ட இருக்கிற எதெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் பெருசா படுத்தி ஒரு தம்பம் காமிக்கிறது, ஒரு ஆணவம் காமிக்கிறது. அது இருக்கோ இல்லையோ ஆனா நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிக்கிறேன்.
தன்னை பத்தியே தன்னோட பெருசா ஒரு இமேஜை காமிக்கிறது. அது தம்ப. தான் ரொம்ப புத்திசாலி, தான் ரொம்ப எல்லாத்தையுமே நல்லா பண்றவன் அப்படின்னு ஒரு அவர் தான் பண்ற கெட்டத்தனத்தை எல்லாம் மறைச்சுண்டு தான் ரொம்ப பகவான்கிட்ட பக்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. அது தம்பம். தர்ப்பா திமிரு, அரகன்ஸ், தன்கிட்ட எல்லாம் இருக்கே அப்படிங்கிற ஒரு திமிரு, அது தர்ப்பா. அபிமான, அது பிரைடு, தற்பெருமை. தான் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லுது. தான் ரொம்ப நல்ல இதுல இருக்கும், நல்ல கர்மங்கள் இருக்கும், நல்ல ஒரு இடத்துல இருக்கும், நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, நிறைய படிச்சிருக்கோம், நிறைய சித்திகள் கிடைச்சிருக்கு, அனிமா கரிமா மகிமா எல்லாம் கிடைச்சிருக்கு, அதனால தான் ரொம்ப கிரேட் அப்படின்னு ஒரு தற்பெருமையோடு இருக்கிறது அபிமானம். அடுத்தது குரோத, ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தினால இன்னொருத்தருக்கு தீங்கு படுத்தணும்னு வருது, அது குரோத. குரோத அண்ட் க்ஷோபக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. குரோதம்ங்கிறது இன்னொருத்தருக்கு கஷ்டப்படுத்தணுமேங்கிறது தான் குரோதம். இப்போ ஒரு குழந்தை வந்து தன்னோட அப்பா அம்மாவோட சொல் பேச்சு கேட்காதுன்னா அந்த சொல் பேச்சு கேட்கலன்னு அந்த அப்பா அம்மாவை திட்டுவாளா இருக்கும், அது க்ஷோபா. ஏன்னா அவ நல்லா அது திரும்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தோட சொல்லுது. ஆனா அது குரோதம்ங்கிறது இன்னொருத்தருக்கு கொஞ்சம் தீங்குபடுத்தணுங்கிறதுக்கா சொல்லுது. இப்ப இன்னொருத்தருக்கு தீங்கு பண்றதுக்கா நம்ம இந்த மாதிரி குரோதம் காமிச்சோம்னா அது நம்மளதான் தாக்குறது. ஏன்னா அதோட பாப கர்மங்கள்லாம் நமக்கு தான் வரும். சோ இந்த மாதிரி பண்றது நமக்கு பாவம் சம்பாதிக்கிறது தான் இந்த குரோதம். அதனால் நமக்கு தான் கஷ்டம். அதனால குரோதம்ங்கிறது இருக்கிறதுக்குள்ளேயே சத்ரு நமக்கு ஒண்ணு உண்டுன்னா அது குரோதம். அது உடம்பையும் குரோதம் வர வர நம்மளோட பிபி எல்லாம் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் நமக்கு தெரியும். உடம்பையும் கெடுக்கிறது, மனசையும் கெடுக்கிறது. மனசு வந்து அப்புறம் அந்த குரோதம் வந்ததுன்னா அது சாந்தமானத்துக்கு மணிக்கணக்கா மனசு அப்படி சஞ்சலம் ஓடிண்டே இருக்கும், அலை மாதிரி அடிச்சுட்டு இருக்கும். அதை தவிர நம்ம அடுத்த ஜென்மத்தையும் இது கெடுக்கிறது. ஏன்னா அதனால நமக்கு யாருக்கோ ஒரு தீங்குபடுத்துறோம். அந்த தீங்குபடுத்துறதுனால நமக்கு அதோட பாப கர்மங்களும் நமக்கு சேர்ந்துக்கிறது. சோ இந்த குரோதம் வந்து நரகத்துக்கு போற ஒரு வழி, ஒரு ஒரு கதவு அப்படின்னு பகவான் வந்து இந்த அத்தியாயத்திலேயே சொல்லுவார். அதே மாதிரி 2வது அத்தியாயத்திலையும் தியாயத்தோ விஷயான் புன்ச சங்கஸ்தே शूपजायते संगात संजायते काम कामात क्रोधो विजायते क्रोधात भवति सम्मोह सम्मोहात स्मृति विभ्रम स्मृति भ्रंशात बुद्धिनाशो बुद्धिनाशात प्रणश्यति. क्रोधம் வந்தா அதோட ஸ்மிருதி விரம்சம், நம்மளோட மெமரி எல்லாம் போயிடும். ஸ்மிருதி போச்சுன்னா புத்தி போயிடும், புத்தி போறதுனால நமக்கு அழிவுதான் வரும் அப்படின்னு. சோ குரோதம்ங்கிறது நமக்குள்ளேயே இருந்து நம்மளை அழிக்கிற ஒரு தன்மை. எப்படி வந்து ஒரு ஒரு கட்டையில் இருக்கிற அக்னி கட்டைக்குள்ளேயே இருந்து கட்டையே எரிக்கிறதோ அந்த மாதிரி क्रोधो हि शत्रुस् प्रथमो नराणां देहस्थितो देह विनाशनाय यथास्थित काष्ठगतो हि वह्निः स एव वह्निर्दहते शरीरम. எப்படி क्रोधो हि शत्रु प्रथमो, முதல் சத்ருவே குரோதம் தான். நராணாம் தேகஸ்திதோ தேக விநாசனாய, தேகத்தில் இருந்தே தேகத்தை விநாசனம் பண்றது. யதாஸ்தித காஷ்டகத்தோ, எப்படி
கட்டையில் ஹி வஹ்னிஹி, அக்னி எப்படி இருக்கோ ச ஏவ வஹ்னிர் தகதே ஷரீரம், அதே மாதிரி அந்த கட்டையும் அந்த அந்த அக்னி தான் அழிக்கும். அது போல இருக்கிறது இந்த குரோதம். குரோதம் தான் சத்ரு நம்பர் 1. அதுக்கப்புறம் பகவான் சொல்ற பாருஷ்யம், ஹார்ஷா இருக்கிறது, இன்னொருத்தர் அவமதிப்பு பண்றது, இன்னொருத்தருக்கு ஈடு கொடுக்காம வேலை பண்றது, வாயால கேலி பண்றது, கசப்பான வார்த்தைகள் சொல்றது, இதெல்லாம் வாக்கால சொல்றது. இப்ப கியூல நின்று இருக்கோம், எல்லாரையும் இடிச்சு பிடிச்சு நம்ம உள்ள போறோம், அதுவும் இந்த பாருஷ்யம் தான். ஏன்னா இன்னொருத்தருக்கு நம்ம உடம்பால தீங்கு பண்றோம், இன்னொருத்தர் பத்தி தப்பு சொல்றது, இதெல்லாம் பாருஷ்யம். ஆனா கடைசியா பகவான் சொல்றார், பிரைமரி எல்லாத்தோடையும் முக்கியமான அசுரகுணங்கிறது அஜ்ஞானம். எது எது கரெக்ட், எது பண்றது சரி, எது பண்றது எது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாம இருக்கிறது தான் அஜ்ஞானம். இந்த வந்துண்டு போயிட்டு இருக்கிற சுகானுபவங்களுக்கு பின்னாடி அலைஞ்சுண்டு தான் என்ன பண்றோம், அந்த பண்றதுக்கான என்னெல்லாம் பலன் வருது அப்படின்னு அறியாம பண்றது, அந்த பலன் மேல அதிகாரம் இல்லாம இருக்கிறது வேற விஷயம். அந்த பலன் என்னங்கிறதே அறியாம பண்றது அஜ்ஞானம். தான் யாரு, தனக்கு நம்ம யாரு, நம்ம ஒரு பகவானோட அம்சம் அப்படின்னு தெரியாம இந்த பொருள்களும் உற்றாருணர்களும் செல்வத்திலும் மானத்திலும் அவ்வாத்திலும் இது மேலேயே அக்கறை கொண்டு இருக்கிறது அஜ்ஞானம். சோ அதுதான் ஆசுர குணங்கள்லயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா அஜ்ஞானம். அபிஜாதஸ்ய பார்த்த சம்பதமாசுரீம். சோ இதெல்லாம் அசுர குணங்கள் இருக்கிறவர்களுக்கு ஆன அறிகுறிகள். இந்த உடம்பு மேலேயே நம்மளோட அக்கறை இருக்கிறதுனால எப்பொழுதுமே மரணமே இருக்கக்கூடாது, மிருத்யுவே இருக்கக்கூடாது, எப்படியும் எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ இருந்து இந்த உலகத்துல இருக்கிற இந்த சுகானுபாவங்கள்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு தான் இந்த அசுர குணங்கள். எது அழிய போறதோ அதான் பர்மனன்ட் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதும், எது நிஜம் இல்லையோ அதுதான் நிஜம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது, அவளுக்குள்ள இந்த அசுர குணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். எப்படி பக்தியா இருக்கிறச்ச எல்லா தெய்வீக குணங்களும் ஆட்டோமேட்டிக்கா வருதோ அந்த மாதிரி அஜ்ஞானத்துல இருக்கிறவாளுக்கு இந்த அசுர குணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ இந்த மாதிரி தெய்வீக குணங்களும் அசுர குணங்களும் பத்தி பகவான் சொல்லிட்டு அதனால இருக்கிற பலன்களை பத்தி 5வது ஸ்லோகத்துல சொல்ற, தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரி மதா மாஷு ச சம்பதன் தைவீம் அபிஜாதோசி பாண்டவ. தெய்வீக சம்பத் குணங்கள், விமோக்ஷாய மோக்ஷம், நிபந்தாய பிணைப்பு, ஆசுரி அசுர, மதா கருதப்படுதல், மா வேண்டாம், சுச்சக வர்த்தம், சம்பதம் குணங்கள், தெய்வீம் தெய்வீக, அபிஜாத பெற்றிருக்கிறாய், அசி ஒன்னிடம், பாண்டவ அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். தெய்வீக குணங்கள் மோட்சம் மற்றும் அசுர குணங்கள் பிணைப்பிற்கு உகந்தது என்று கருதப்படுகிறது. கவலை வேண்டாம், நீ தெய்வீக குணங்கள் பெற்றிருக்கிறாய் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். தைவி சம்பத் விமோக்ஷாய, தைவி ரெண்டுமே எழுதி சொல்லணும், நெடில் எழுத்துகள். சம்பத் பத் பமில் ராகாத் கொடுத்து, சம்பத் விமோக்ஷா மோக்ஷா மோமில் ராகாத் கொடுத்து, தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயாசுரி, நிபந்தா
பந்தா இல்ல, பந்தா. ப மேல ஆகாத் கொடுத்து நிபந்தா யாசுரி மதா மாஷு ச சம்பதன் தைவீம் மாஷு ச शुच அது शुच இல்ல மாஷு ச சம்ப சாமில் ஆகாத் கொடுத்து சம்ப தந்தைவீம் தைவீ ரெண்டுமே நெடுல் எழுத்துகள் வீம் அப்படின்னு எழுத்துல இல்லைன்னா தைவீமபிஜாதோசி தைவீமபி மபி ஜாதோசி தோ நெடுல் எழுத்து எழுத்து சொன்னா சி ஷார்ட் ஆயிடும் मभिजातोऽसि पाण्डव दैवी सम्पद्विमोक्षाय निबन्धा यासुरी मता मा शुचः सम्पदन् दैवीमभिजातोऽसि पाण्डव कामेश्वरी जी। कामेश्वरी जी। வேற யார் சொல்லல दीपा जी। दैवी संवद्विमोक्षाय निबद्धायासुरीमता मा शुचः सम्पदन् दैवीम् अभिजातोऽसि पाण्डव ரொம்ப அழகா சொன்னேன் தைவீம் அபி தனியா சொல்றதுக்கு தைவீம் அபின்னு சேர்த்து சொல்லலாம் பாக்கி எல்லாம் கரெக்டாங்க தைவீ சம்பத் விமோக்ஷாய தெய்வீக குணங்கள் இருக்கிறவா பகவான்கிட்ட பக்தி வச்சுட்டு பகவானோட அடையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திடமான ஒரு நோக்கம் வச்சுட்டு இருக்கிறவா அவளுக்கு இந்த உலகத்திலேருந்து ஒரு பிணைப்பு இல்லாம இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு இந்த இந்த பிரகிருத்தியோடும் இந்த பூலோகத்தோடையும் இந்த மாதிரி ஒரு பிணைப்பு இல்லாம இருந்ததுன்னா இந்த அசுர குணங்கள்லாம் கரைஞ்சு போயிடும் தெய்வீக குணங்கள்லாம் மேல வந்துட்டே இருக்கும் உடனே பகவான் நாம இந்த 9 ஸ்டெப்ஸ் சொன்னோமே லைன் பை லைன் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துட்டு பகவான் நாமம் கேட்கறதுக்கு ஒரு ஆசை வரும் பகவானோட நாமம் பகவானோட கீர்த்தனை பகவானோட லீலைகளை பத்தி கேட்கறதுக்கு ஆசை வரும் அந்த மாதிரி பக்தி வளர்ந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பக்தி வளர வளர பகவான்கிட்ட தான் முழுசா அடைக்கலம் போயிடும் சோ இந்த தெய்வீக குணங்கள் இருக்கிறவா அவளுக்கு இந்த மாதிரி மோட்சம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தனக்கு மட்டும் இல்ல பகவான் நமக்கு இந்த மனித உடம்பு ஏன் கொடுத்திருக்காரு அப்படின்னா தனக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கும் இல்ல நம்ம பாக்கி எல்லாருக்கும் இந்த மோட்ச வழியை காமிச்சிடலாம் இப்ப இந்த சத்சங்கம் பண்றோம்னா என்ன எனக்கோ உங்களுக்கோ அப்படின்னு இல்ல தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்கணும் பகவான் கிடைக்கணும் திருப்பியும் இந்த ஜென்மம் கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு இதுல இல்ல எல்லாருக்குமே இந்த மோட்சம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் தெய்வீ சம்பத் விமோக்ஷாய தெய்வீக குணங்கள் இருக்கிறவாளுக்கு மோட்சம் கிடைக்கும் நிபந்தாயாசுரி மதா ஆனா அசுர குணங்கள் இருக்கிறவாளுக்கு நிபந்தா பிணைப்புகள் தான் கிடைக்கும் எதோட பிணைப்பு இந்த மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் அந்த சைக்கிள்ல போற பிணைப்பு அவள்கிட்ட நல்ல குணங்கள் இருந்தாலும் சரி நல்ல கர்மங்கள் பண்ணாலும் சரி அவளுக்கு மோட்சம் கிடைக்காது அவளுக்கு மேல லோகம் கிடைக்குமா இருக்கும் மோட்சம் கிடைக்காது எவ்வளவு நமக்கு நமக்கு உடம்பு மேல ஒரு பிணைப்பு இருக்கோ இந்த இந்திரியங்கள்னால வர சுகானுபாவங்கள் மேல ஒரு ஆசை இருக்கோ அவளுக்கு மோட்சம் கிடைக்காது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கிறதுனாலதான் இந்த அசுர குணங்கள்லாம் நமக்குள்ள வருது ஏன்னா இந்த மாதிரியான இந்த விதைக்குள்ள
எந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்கள் பண்ணாலும் அதுலேருந்து பழங்கள் வரதான் வரும். அதோட பலன்கள் நமக்கு வந்துதான் ஆகணும். அது நல்ல பழமா இருக்கலாம், கெட்ட பழமா இருக்கலாம், ஆனா மோட்சம் கிடைக்காது. மோட்சம் கிடைக்காம இருக்கணும்னா இந்த அரிசியை வந்து ரோஸ்ட் பண்ணியோ பாயில் பண்ணியோ வச்சாதான் அதுலேருந்து ஒரு பழமும் வராது. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இந்த ஆசைகள் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணியும் பாயில் பண்ணியும் எடுத்துட்டா அப்ப தெய்வீக குணங்கள்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். பகவான் வந்து இந்த அத்தியாயத்துல இந்த அசுர குணங்கள்னால எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு மூணு தடவை சொல்லிருக்காரு. ஒண்ணு இது ஃபர்ஸ்ட், அதாவது பிணைப்பு வரும்னு. அடுத்தது வந்து தெய்வீக குணங்கள் இருக்கிறவாளுக்கு, ஐ மீன் அசுர குணங்கள் யாருக்கு நிறைஞ்சிருக்கோ அவளுக்கு நரகம் கிடைக்கும். 16வது ஸ்லோகம் சொல்லுங்க. மூணாவதாக 19வது 20வது ஸ்லோகத்துல யாருக்கு அசுர குணங்கள் இருக்கோ அவளை வந்து அசுரர்களோட யோனியில நான் படைச்சிருவேன். அப்புறம் அவளுக்கு ரொம்ப கீழ்மையான ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். நிபந்தா யாசுரீமத். இதெல்லாம் சொல்லிட்டு பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சாந்தப்படுத்துறதுக்காக சொல்றார். மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவ. கவலைப்படாதே, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் தெய்வீக குணங்கள் இருக்கு, உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அர்ஜுன சொல்ற மாதிரி எல்லாருக்கும் தான் சொல்றார். நமக்கும், நம்மளும் அர்ஜுனன் தான். அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற நம்ம பிறக்கச்ச தெய்வீக குணங்களோட தான் பிறக்கிறோம். இந்த 26 குணங்கள் சொன்னது எல்லாமே அந்த ஒரு குழந்தை பிறந்த உடனே எல்லாமே அப்படியே இருக்கு. அக்ரோதா அமானிதா எல்லாம் இருக்கு. அது கோபம் கிடையாது, ஹியூமிலிட்டியும் நிறைய இருக்கு, ஒண்ணுமே அது கிடையாது அந்த மாதிரி. ஆனா அந்த உடம்பு வந்து இந்த இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை பார்த்து உலகத்துல இருந்து இவ்வளவு நல்லா இருக்கே, இவ்வளவு அழகான சாப்பாடு கிடைக்கிறது, இந்த மாதிரியான என்னை பார்த்துட்டு இருக்கா, என்னை இப்படி தாளாட்டி தூங்கப்படுத்துறா அப்படின்னு அந்த பிணைப்புகள்லாம் வர 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 இந்த அசுரகுணங்கள்லாம் நமக்குள்ள வந்துருது. ஆனா பகவான் தான் சொல்றாரு, பக்தி இல்லத்துல கலந்துட்டோன்னா இந்த அசுரகுணங்கள்லாம் கலைஞ்சு போயிடும். சோ அர்ஜுனன் இந்த பக்தியில போறதுனால சொல்றாரு இங்க, மா சுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவ. அதே பாண்டவா தான் நம்மளும், நமக்கும் இந்த மாதிரிதான் இந்த அசுரகுணங்கள்லாம் இந்த 9 ஸ்டெப்ஸ் நம்ம இன்னைக்கு படிச்சோமே அந்த பக்தியோடு, அத பகவான் சொல்ற ஒரு ஸ்டெப்ல இருந்தா கூட எனக்கு நீ பிரேமா ஆயிடுவே அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போயிருந்தோம்னா அந்த அசுர குணங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். பகவான் வந்து அர்ஜுனன் 2 வாட்டி தான் மாசுச்சா சொல்லிருக்கா, கவலைப்படாதே அப்படின்னு. இப்போ ஒண்ணு 18வது அத்தியாயத்துல சொல்றார், ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. கவலைப்படாதே, எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு என்னிடம் சரணம் எடுத்துக்கொள், உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் மோட்சம் தருகிறேன், வருத்தப்படாதே அர்ஜுனா அப்படின்னு. சோ பகவான் வந்து பகவத்கீதையில 2 வாட்டி அர்ஜுனனுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறார், நீ கவலைப்படாதே. ஏன்னா பகவான் தெரியுது அவர்கிட்ட எல்லா தெய்வீக குணங்களும் இருக்கு, அதனால நீ கவலைப்படாதே, நான் உன்னோட எல்லா பாவத்திலையும் நான் கலைச்சு நான் எடுத்துன்னு போயிடுவேன் உன்னை அப்படின்னு. பகவான் நம்மள்கிட்ட அதே தான் சொல்றாரு, நீ கவலைப்படாத, எல்லா தெய்வீக குணங்களோட தான் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா தெய்வீக குணங்களோட தான் நம்ம பிறக்கிறோம். தேவா தெய்வீன தேவர்களோட சம்பதா, தேவானா பகவானோட சம்பதம். தேனா நம்ம பகவானோட ஒரு துளி, பகவானோட துளி இருக்கிறதுனால பகவான்கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கு. இந்த தெய்வீ சம்பதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கு, நேச்சுரலா நமக்கு வருது.
ஆனா இந்த அசுர குணங்கள்லாம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம போக 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 அது எல்லாத்தையும் மறந்துட்டு அது எல்லாத்தையும் விட்டுட்டு பிணைப்புகள்னால, நான் அதுக்காக பகவான் இங்க சொல்றாரு அசுர குணங்களோட பலனே பிணைப்பு தான். பிணைப்பு இருக்கிறதுனால தான் இந்த அசுர குணங்கள்லாம் நம்மள்ட்ட வருது. அதெல்லாம் விட்டுட்டா தெய்வீக குணங்கள் தான் நமக்கு வரும். தெய்வீக குணம் வந்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும். எல்லாரும் எல்லாருக்கும் இதான் மெசேஜ். பக்தியில முழுசா லயிச்சுட்டோம்னா தெய்வீக குணங்கள் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த தெய்வீக குணங்கள் வர்த்தா நம்ம இவ்வளவு வருஷமா நம்ம கலந்து எடுத்துட்டு இருக்கிற அசுர குணங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா பகவான் சொல்ற நீ கவலைப்படாதே, நான் உனக்கு மோட்சம் தரேன் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. இந்த ஒரு நல்ல ஒரு மெசேஜோடயே இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஷுவரா இந்த சத் சங்கத்தினால நமக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்க போறது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல வழிதான் கிடைக்க போறது. பகவான் கொடுக்குற வழி நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இருந்தோம்னா, பகவானுக்கு முழுசா சரணம் அடைஞ்சோம்னா, இந்த 9 ஸ்டெப்ஸ் பகவான் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பா நவதா பக்தியில இறங்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு மோட்சம் தான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna, sir. Thank you. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you, sir. Jai sir. Shri Krishna. Thank you, sir. Krishnaji. நம்மளோட யூடியூப் சேனல்ல 96 பீப்புள் வந்திருக்கா. இன்னும் 4 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணா 100ங்கிற நம்பர் இந்த வீக்கெண்ட்லயே முடிச்சிடலாம். சும்மா சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை யார்ட்டாவது இந்த யூடியூப் கொடுத்துருங்க. அவளும் கத்துண்டானா நம்ம மனுஷ ஜென்மத்துல வந்திருக்கோம். நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பகவானோட நல்ல செய்தி கிடைக்கணுங்கிறதுக்கு தான். எல்லாரையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சொல்லுங்க, வேற யாரோ ஏதோ சொன்னார்.